பிரஜாபதி தட்சனுடைய கொடும் சாபத்தின் தாக்கத்தினால் இன்று முதல் 15 தினங்களுக்கு தேய்விரை என்னும் மறையும் நிலையை அடைவாய். ஒவ்வொரு நாளும் உனது தோற்றம் கருத்து மறைய நேரிடும். ஆயினும் தஞ்சமடைந்த உனக்கு அபயமளிக்கின்றேன். தொடரும் அடுத்த 15 தினங்களில் உனது தோற்றம் மீண்டும் முழுப்பொலிவடையும். உனதிந்த நிலைகள் சிருஷ்டியின் இறுதி வரை இவ்விதமே தொடரும். மகாதேவா, இதே தலத்தில் தமக்கான அழகியதொரு ஆலயம் அமைய வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இன்று முதல் இந்த தலம் சோமநாத தீர்த்தம் என்ற திருப்பெயரோடு நீடித்து விளங்கும். இங்கு வரும் பக்தர்கள் அனைவரின் துன்பங்கள் யாவும் அவர்களை விட்டு விலகும். இன்றைய திதி நிஜத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இன்று தாமும் சாபமுக்தி பெற்றீர் மகாதேவா. இன்றைய தினம் சந்திரனுக்கும் அபயதானம் வழங்கினீர். இந்த நாளின் திதியினை அகிலம் மகா சிவராத்திரி என்று நாமமிட்டு கொண்டாடட்டும். இந்த விசேஷ நாமத்தை தேர்ந்தெடுத்தது ஸ்ரீ விஷ்ணுவே பிரபு. இந்த மகா சிவராத்திரியில் தம்மை பணிவோரை துன்பம் நெருங்காது. மகா சிவராத்திரி என்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள் விசேஷ பலன் பெறுவர். இத்தினம் விரதமிருந்து என்னை தியானிப்பவர்களின் இச்சைகள் அனைத்தும் ஈடேறும். சுமங்கலிகளின் மாங்கல்யம் என்றும் சௌபாகியத்தோடு துலங்கும். வேண்டும் வரங்களை அடியவர் வேண்டும் விதமே வழங்குவேன். அரஹர 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 அரஹர. இனிமேலாயினும் சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. நானே தமது ஆதிசக்தி. நானே தமது தர்ம பத்தினி. பிரம்மதேவரும் ஸ்ரீ விஷ்ணுவும் இணைந்து என்னை பூஜித்தனர். இது சத்தியம் மகாதேவா. தாம் சாபமுக்தி அடைந்திருப்பதும் நிதர்சனமே. இவை அனைத்தையும் கடந்த பெரும் உண்மை யாதெனில் நான் சிருஷ்டியில் உதித்த உத்தேசமே தம்மை அடைவதுதான். மகா சிவராத்திரி என்னும் இந்த சுப முகூர்த்தத்தில் தாம் இந்த சக்தியை ஏற்க வேண்டும். நான் தம்மிடம் வேண்டிய வரத்தை எனக்கு வழங்குங்கள் சுவாமி. தம் கருணைக்காக காத்திருக்கிறேன்.